Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி கூகுள் பேல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை நம்ம எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ கூகுள் பேவோட அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். இந்த பேஜ்ல வந்திருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க, உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க செட்டப் பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஆரோ இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு, இல்ல பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. ஆட் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த பேங்கை தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மேல வந்து பாருங்க உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேல டாப்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேல டாப்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க வந்து இந்தியா போஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் வந்து கீழே காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சொல்லிட்டு கீழே வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேங்க் மேல வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். ஆட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்டோட ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்ட பிறகு இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆயிடுச்சு. வெரிஃபை அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல என்டர் யுவர் டெபிட் ஏடிஎம் கார்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல டெபிட் கார்டே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து உங்களுக்கான டெபிட் கார்டு வந்து இருக்கு. அது என்ன டெபிட் கார்டு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு. இந்த டெபிட் கார்டு எங்க போயிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபிபி ஆப்ல போயிட்டு நீங்க ரூபே விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். அதுல வந்து பாருங்க உங்களுடைய அந்த டெபிட் கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் அதோட டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து அதை பார்த்து இதில் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய டெபிட் கார்டோட கடைசி 6 நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஐபிபி ஆப்ல போயிட்டு விர்ச்சுவல் டெபிட் கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். எங்க போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். அது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது கம்ப்ளீட்டா அது வந்து அப்ளை பண்ணி வாங்குற வரைக்கும் அதுல வரக்கூடிய பிரச்சனைலாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அப்படின்னா இதுல ரூபே சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து பாருங்க விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டு. இப்போ அந்த கார்டுக்கு கீழே வியூ கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வியூ கார்டு டீடைல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ என்டர் எம்பின்னு சொல்லிட்டு உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். சில சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஓடிபி வரும். அதன் மூலமா வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய கார்டோட முழு டீட்டெயிலும் தெரியும். இப்போ அந்த கார்டில் இருக்கக்கூடிய கடைசி 6 நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் திரும்ப வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து கார்டோட அந்த கடைசி 6 நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கார்டோட கடைசி 6 நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, கார்டோட கடைசி 6 நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க எக்ஸ்பைரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணணும். மந்த்தும் இயரும் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மந்த்தும் இயரும் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இது போல வந்து பாருங்க 4 டிஜிட்ல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும் மந்த்தும் இயரும். ஓகே, என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வந்து இருக்கு. இப்போ நீங்க இந்த நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல கிரியேட் a யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கான யூபிஐ பின் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்க்கு. ஓகே, இதுல வந்து பாருங்க கிரியேட் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல கிரியேட் பின் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன் from UPI சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு உங்களுக்கு ஐபிபி தரப்புல இருந்து உங்களுக்கு ஓடிபி வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஐபிபி பேங்க் தரப்புல இருந்து ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிடுச்சு. ஆகல அப்படின்னா பார்த்து என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து என்டர் ஆகிடுச்சு. ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் வந்து ஆகிடுச்சு. ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த பிறகு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க செட் 6 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கான புதிய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க.
இப்போ நீங்க வந்து உங்களுக்கான 6 டிஜிட் புதிய யுபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்து கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இருக்கு. ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து பாருங்க. இப்போ நீங்க வந்து ஓகே கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல கன்ஃபர்ம் 6 டிஜிட் யுபிஐ பின் சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண 6 டிஜிட் பின் வந்து திரும்ப என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எதுக்காக வந்து நம்ம யுபிஐ பின்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதுக்காகவும் அந்த அக்கவுண்ட்ல இருந்து மணியை ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கான யுபிஐ பின்னை என்டர் பண்ணாதான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ண முடியும். ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க பேங்க் அக்கவுண்ட் ஆடட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. நமக்கான யுபிஐ பின் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. கீழ வந்து பாருங்க செட் யுபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செட் யுபிஐ நம்பரை கிளிக் பண்ணி உங்களுக்கான யுபிஐ நம்பர் அதாவது ஃபோன் நம்பரை நீங்க வந்து ஐபிபி அக்கவுண்டோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ யாராவது உங்களுக்கு கூகுள் பேல உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க யுபிஐ ஐடி வழியாகவோ அல்லது யுபிஐ நம்பர் வழியாகவோ அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய கூகுள் பேல எத்தனை பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது யுபிஐ நம்பரை எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். அதாவது இப்போ நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இது போல நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்றீங்க, யுபிஐ நம்பர் லிங்க் பண்றீங்க அப்படின்னா, இப்போ யாருன்னா உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல கூகுள் பே வழியாக உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல தான் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் வந்து ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து நீங்க ஏதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ் இருக்கு. உங்களுடைய பேலன்ஸ் செக் பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்கெட் யுபிஐ பின் உங்களுக்கான யுபிஐ பின் மறந்துட்டா நீங்க வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் வீடியோல நான் யுபிஐ பின் சேஞ்ச் பண்றது, யுபிஐ பின் எப்படி ரீசெட் பண்றது அதை பத்தின டீடைலான வீடியோலாம் நான் போடுறேன். இப்போ செக் பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து புதுசா செட் பண்ண அந்த யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணி ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான யுபிஐ பின் சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். அதாவது ஐபிபி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். ஓகே இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து நீங்க கூகுள் பே வழியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய கூகுள் பேல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை வந்து ஆட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.